என் உயிரிலும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து விஷ்ணு சகஸ்ர நாமாவளியின் அர்த்தங்களை பொருளை பார்ப்போம். அனுத்தம, தனக்கு மேற்படி யாரும் அற்றவர். துராதர்ஷ, கடல் போல் ஆழமானவர் ஆகையால் கடக்கவோ கலக்கவோ வெற்றி கொள்ளவோ முடியாதவர். கிதக்ஞ, செய் நன்றி அறிபவர். நாம் செய்யும் சிறு பூசையையும் நினைவில் வைத்து கொள்பவர். கிதக்ஞ, அடியார்களை தர்மத்தில் தூண்டும் சக்தியாய் இருப்பவர். ஆத்மவான், தர்மம் செய்யும் ஆத்மாக்களை தனக்கு சொந்தமாக சொத்தாக கொண்டவர். சுரேச, தேவர்களுக்கு தலைவன். பிரம்மா முதலான தேவர்களையும் ஆட்சி செய்பவர். 6 பேரும் அவனே, மருந்தும் விருந்தும் அவனே. சரணம், அனைவருக்கும் உபாயம். தன்னை அடைய தானே வழியாய் இருப்பவர். சர்ம, சுகரூபமானவர். தானே இனிய பயனாக இருப்பவர். ஈஸ்வரேதா, பிரபஞ்சத்துக்கு முதற் காரணமாயிருப்பவர். உடலையும் புலன்களையும் தன் தொண்டுக்காகவே படைப்பவர். பிரஜாபவ, அவர் கொடுத்த உடலையும் புலன்களையும் கருவிகளாக கொண்டு அவரை சேரும்படி இருப்பிடமானவர். இப்படி அவனுடைய புகழ், அவனுடைய பெருமையை நாம் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு மனமகிழ்ந்து நாமும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.